அதே கேள்வியை எடுத்துக்கங்களேன், கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு விரக்தியோ பயமோ திமுகவுக்கு வந்துருச்சா? முன்னும் பின்னும் நடைபெற்ற உரையாடல்களோடு சேர்த்து அதை பார்க்கணும். அதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், அதற்கு என்ன பதில் சொன்னார் முதலமைச்சர் அப்படிங்கிறது அதுக்கு நேரம் இருக்காது இந்த அவையில். அதனால் அதை தாண்டி சில விஷயங்களுக்கு போயிடலாம். நீங்கள் ஒரு கூட்டணி நோக்கி போகிறதா அப்படின்னு சொல்லின்ற பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அன்பு சகோதரர் வில்சன் சொல்கின்ற பொழுது திமுக 41 பேர் மரணங்களை பயன்படுத்தி தாவேக்காவை அழிக்க நினைக்கிறதுக்கு அவர் சான்றுகள் எதையும் தரல. அழிக்க நினைக்கிறது சொன்னாரே தவிர சான்றுகள் தரல. இல்ல அழிக்க நினைப்பதாக தாவேக்கா நினைக்குதுன்னு சொல்றாரு. அவங்க நீங்க ஓகே உங்க ஒப்பீனியன் அவங்க நினைக்கிறாங்க, ஓகே தென் அப்படினா ரைட். சாரி, ஏன்னா கடந்த காலத்துல ஒரே ஒரு தலைப்பிற்காக விஜய் என்னவெல்லாம் சிரமப்படுத்தப்பட்டார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேன்னு தெரியும். ஸோ கம்பேரிட்லி அப்படிலாம் எதுவும் இங்கே பழிவாங்கிற போக்கில் இவங்க எல்லாத்தையும் கைதுலாம் பண்ணி உள்ள வைக்கல, ரைட். அது ஒரு பக்கம். இன்னொன்று, கூட்டணி அப்படி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன் 2-3 சாய்ஸ் சொல்றேன். முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுவார். துணை முதலமைச்சராகவோ அல்லது மற்ற ஏதோ ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியை வைக்கக்கூடும் பாஜக. முதலமைச்சர் விஜய், துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத நோக்கி பாஜக நகர்த்தக்கூடும். இல்ல இப்ப பிரச்சனை அதிமுக தாவேக்கா தானே பேசிட்டு இருக்கோம். இந்த பாஜகவை உள்ள கொண்டு வந்து பாஜக சொல்றேன், அது காரணம் சொல்றேன் சார். பாஜக அந்த கூட்டணியில இல்லையா? பாஜக அந்த கூட்டணியில இல்லையா? நான் ஏன் சொல்றேன், நான் ஏன் சொல்றேன்னா பாஜக ஒன்று சொல்லிச்சு, அமித்ஷா ஒன்று சொன்னார், பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இதே அரங்கில் நம்ம பலமுறை விவாதிச்சிருக்கோம். இல்ல செந்தில், இதே அரங்கில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர், விஜயும் நைனா நாகேந்திரனும் டெபுட்டி சிஎம்னு பேசுனதா தான் நினைவு இருக்கு. யார் பேசுனது? முன்னாடி வந்த விருந்தினர்கள் எல்லாரும். இப்போ இதுக்கு முன்னாடி இங்க எல்லாருமே என்ன பேசினாங்க? கரூர் சம்பவத்திற்கு முன் காமு காப்பின்னு பிரிச்சுட்டீங்கல்ல எல்லாரும், அது இதுக்கு பொருந்தாதா? பொன்வில்சன் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் சொல்றாரு. தமிழ்நாடு அரசியலே பிரிச்சாச்சு. அவர் சகோதரர் கரூர் சம்பவத்துக்கு பின் பேசிட்டாரு. இவர் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நான் மிகைப்படுத்தல, யதார்த்தத்தை சொல்றேன். 2-3 விஷயம். ஒன்று, கூட்டணி அமைச்சரவைக்கு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல, மறுத்துட்டார். கரெக்ட் தானே சார்? நான் போய் சொல்லல. கூட்டணி அமைச்சரவைக்கு அவர் மறுத்துட்டார். ஆனா கூட்டணி அமைச்சரவைக்கு ஓகே சொன்னது யாரு? விஜய். பாஜகவும் தான். கரெக்டா வந்துட்டீங்க. அப்போ கூட்டணி அமைச்சரவையில் பாஜகவும் தாவேக்காவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. கூட்டணி அமைச்சரவைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஹேண்டில் பண்றது ஈஸியா, பாஜகவிற்கு விஜயை ஹேண்டில் பண்றது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா விஜயை ஹேண்டில் பண்றது ஈஸி. விஜய் மிரட்டி ஊட்டி வச்சுக்கலாம். விஜய் ஒரு படத்துக்கு தலைப்பு மாத்தினதுக்கே ஜெயலலிதா அம்மாவை கண்டு அவ்வளவு பயந்தவர். பாஜக அமித்ஷாவின்னா எவ்வளவு பயப்படுறாரு நமக்கு தெரியும். இன்னி வரைக்கும் எதுவும் வாயே திறந்து பேசல. அப்ப ஈஸியா விஜயை மிரட்டி தங்கள் பக்கம் வச்சுக்கலாம். இப்ப இவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி தான் அவசியம் என்று முடிவு செய்வாரே என்றால் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சருக்கு நினைச்சலாம். இல்ல அதிமுக தலைமையில் கூட்டணின்னு தானே சமீபத்தில் அது அவர் சொல்லலாம் சார். அமித்ஷா ஒத்துக்கணும்ல. அமித்ஷா இந்த நிமிடம் வரைக்கும் ஒத்துக்கிட்டாரா? சரி அப்படின்னா நான் இப்படி வரேன், விஜய் ஒத்துக்கிட்டாரா முதல்ல? இப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்ல, இது வரைக்கும் தாவேக்கால இருந்து ஏதாவது பதில் வந்திருக்கா இதுக்கு? இப்போ வரணும்னு இல்ல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டிசம்பர் வரலாம். அப்ப என்ன அர்த்தம்னா சார், தாவேக்கா கடைசியா தாவேக்கா விஜய் சொன்ன முடிவு என்னங்கிறது மட்டும் தானே சார் நம்ம இப்ப கடைசியா என்ன அதை வச்சு தானே சார் பேச முடியும். கடைசியா விஜய் சொன்ன முடிவு என்ன? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதான கடைசி முடிவு. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அது யாரு? விஜய் தானே. அதான் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் முடிவுல இருக்கிறாரு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது என்று சொன்னால் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? விஜய் தானே. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் விட்டு கொடுத்துருவாரா? இப்போ பிரியன் சார் சொன்னார், எஸ் ஐ அக்ரி வித் ஹிம். நீங்க அவருக்கு புதிய தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளரிடம் நான் தொடர்ச்சியா சொல்றேன், அவரை குறை மதிப்பீடு செய்ய விரும்பல, அவரை மிக மதிப்பீடு செய்யல, எனக்கு உடன்பாடு இல்லைன்னு. அவர் கணிசமா வாக்கு வங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்க சார். வாக்கு வங்கி இல்லைன்னா என்ன இங்கன்னா நீங்க சொன்ன அந்த கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு தான் இதை டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கணும். கரூருக்கு முன் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். கரூருக்கு பின் அவருக்கு சிக்கல் இருக்கு, நெருக்கடி இருக்கு. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கல. அதிமுக நண்பன் போல கை கொடுக்கணும் தானே அவர் பேச. இல்ல அப்படின்னு அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய் நினைக்கல. விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் சொன்னார். விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி சார் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல. விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிமுக நமக்கு கை கொடுக்குது அப்படின்னு அவர் நினைச்சு இங்க வரக்கூடாதுன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக அவர் நினைக்கிறார். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, எங்க கூட்டணி வருவாங்க. வானதி சீனிவாசன் சொல்றாங்க, ஒரு வலிமையான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரணும். மிகுந்த புன்னகையோடு 41 பேர் மரணத்திற்கு பிறகு ஒரு பெரும் புன்னகையோடு அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். ஓகே, இப்போ என்னோட கேள்வி, அப்படி ஒரு கூட்டணி அமைந்து நான் என்ன கேட்கிறேன் சார், ஏன் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது அந்த கூட்டணிக்கு? அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் நீங்க விஜய் குறை மதிப்பீடு செய்றீங்க? அப்படியான வாய்ப்பு வராதுன்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா?
பீகார்ல இப்ப நம்ம பல மாநிலங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், என்னென்னமோ அரசியல் மாற்றங்களை பாஜக செஞ்சதை பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப நான் இப்படி சொல்றேன், பாஜகவோட கூட்டணி விஜய் சேரவே மாட்டாருங்கிறதுல என்ன உத்தரவாதம் இருக்கு? எதிர்த்தார்ல அவரு. நான் இப்ப சொல்றேன், எதை எதிர்த்துக்கணும் தெரியுமா? அரசியல் எதிரி, சிறுபான்மை ஒரு கேள்வி கேட்டீங்க, சிறுபான்மை மக்களுடைய வாக்களை பத்தி வந்தீங்க. யாருடைய தலைமையில், யார் கண்காணிப்பில் சிபிஐ போடப்பட்டிருக்குது? திரு அஜய் ரஸ்டோகி, மேனாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. யார் இந்த அஜய் ரஸ்டோகி? குஜராத் கலவரத்தில் 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவருடைய குழந்தை உள்ளிட்ட 14 பேர், அவருடைய உறவினர்கள், அந்த குழந்தை உள்ளிட்ட 14 பேர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம். அந்த 11 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று குஜராத் அரசு முடிவு செய்கின்ற பொழுது, குஜராத் அரசுக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது, வழக்கு மகாராஷ்டிராவில் நடந்தது என்ற ஒரு டிஸ்பியூட் எழுகின்ற பொழுது, இந்த அஜய் ரஸ்டோகி குஜராத் அரசிற்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி, அதன் அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த, இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை கூட்டுப்பாலியல் வல்லுறவு செய்து 14 பேரை கொடூரமாக கொலை செய்த 11 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் நெற்றியில் திலகமிடப்பட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடப்பட்டு வரவேற்கப்பட்டார்கள். அதன் பிறகு இதே உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கண்டம் பண்ணிச்சு. அவரை உச்சநீதிமன்றம் இதற்கு கண்காணிப்பதற்கு போட்டிருக்குது. இப்போ விஜய் தரப்பில் இருந்து இப்போ 8 வாரம் டைம் இருக்கு. இதுல என்ன செய்யணும், உள்ளபடியே செய்யறாருன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். சார், எங்களுக்கு இவர் கண்காணிப்புல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இவர் தீர்ப்புல ஏற்கனவே கோர்ட்டே கண்டம் பண்ணிருக்கு. இவர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பை கொடுத்தவர். சிறுபான்மை மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் இவருடைய தீர்ப்பு விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் சிறுபான்மை மக்களுடைய மனம் புண்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இவர் வேண்டாம் சொல்லணும்ல, சொன்னீங்களா? நீங்க ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் பேசல. மாறாக நீங்க என்ன சொல்றீங்க, நீதி வென்றதுன்னு சொல்லி அதை கொண்டாடுறீங்க. நீதி வெல்லும் சொல்லி கொண்டாடுகின்ற பொழுது இப்போ இதெல்லாம் சிறுபான்மை மக்கள் பொறுமையா பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ அப்ப நீங்க பிஜேபியோட சேர்றதுக்கு நீங்க எல்லா இடத்துலயும் என்ன ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இங்க இருக்கிற அஸ்ராகார்க்க வேண்டான்னு சொல்றீங்க. அஸ்ராகார்க்கு யாரு, எவ்வளவு நேர்மையான அதிகாரி, அவரை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க யாருடைய கண்காணிப்பின் கீழே போறீங்க? இல்ல, நான் இது நீதிமன்ற அவமதிப்பாயிடும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மகேஸ்வரி அவர்கள் உள்நோக்கத்தோடு தான் இவரை நியமித்திருக்காங்க. நான் அப்படிலாம் சொல்ல, நான் ரொம்ப அர்த்தம் இல்ல, அப்படிலாம் சொல்ல, சிறுபான்மையை பழிவாங்குற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த பாருங்க, அதுதான் அர்த்தம். கார்த்திகேயன், இல்ல இல்ல, இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஒரு நிமிஷம் இல்ல, உத்தரவை தான் விமர்சிச்சு. நான் ரொம்ப இல்ல, அவர் இந்த மாதிரி சிறுபான்மை, நீங்க பாருங்க, நீங்க வேற யார்ட்டயா இதெல்லாம் போய் சொல்லுங்க சார். இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டயா இல்ல இல்ல சார், பாத்துக்கலாம் சார். ஐ வில் மேனேஜ். என் வார்த்தைகளுக்கு எனக்கு பொறுப்பெடுக்க தெரியுது. நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக சொன்னேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த உத்தரவை ஏன் சுப்ரீம் கோர்ட் கண்டம் பண்ணுச்சு? அஜய் ரஸ்டோகி உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ஏன் கண்டம் பண்ணுச்சு? நான் எடுத்து சொல்லட்டுமா? செந்தில்குமார் வழக்க கண்டம் பண்ணிக்குது. ஆமா, சொல்லுங்க. இப்ப செந்தில்குமாருக்கு நம்ம நம்ம கற்பிக்க முடியுமா? நம்ம கற்பிக்க முடியுமா? நானும் திருப்பி தெளிவா சொல்றேன். நீங்க கற்பிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கார்த்திகேயன், ஒரு நிமிஷம். இவர் என்ன பேசுறாரு எனக்கு புரியல. நான் தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்? அஜய் ரஸ்டோகி அந்த தீர்ப்பை கொடுத்தது உண்மை தானே? உண்மையா இல்லையா? உண்மை. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கண்டிச்சது உண்மையா இல்லையா? உண்மை. இதனால் சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையும் ஒரு விவாதமும் ஏற்படுத்தியது உண்மையா இல்லையா? உண்மை. இதை விகடன் இதழ் உள்ளிட்ட அனைத்து இணையதழ்களும் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அதை நான் இங்க வைக்கிறேன். இதனால் சிறுபான்மை மக்கள் ஒருவேளை என்ன செய்யலாம், விஜயின் மீது அதிருப்தியில் இருக்கிறான்னு நான் சொல்றேன். இதுல எங்க இவர் ரொம்ப சிரமப்படுறார், கஷ்டப்படுறார் பொன்வில்சன்.